உடுப்பி ரசம் ஃப்ரெஷ்ஷா வறுத்தரைச்சு உடுப்பி ஸ்டைல்ல இப்படி ரசம் வச்சீங்கன்னா வீடே மணக்கும். தேங்காய் எண்ணெய், தனியா, வெந்தயம், மிளகா, சீரகம், கறிவேப்பிலை, வாசனை கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு பெருங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறின உடனே பவுடரை அரைச்சிட்டு தண்ணி ஊத்தி விழுதா அரைச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானோடனே கடுகு பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு வறுத்துட்டு தக்காளி, உப்பு, மஞ்சள் பொடி, தக்காளி மசிஞ்சு குக்கானோடனே புளி தண்ணி, வெல்லம், நல்ல கொதி வந்தோடனே வெந்த பருப்பு, தண்ணி நல்ல கொதி விட்டுக்கோங்க. அரைச்ச விழுது, தண்ணி, கொஞ்சம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணீங்கன்னா டேஸ்டியான உடுப்பி ரசம் ரெடி. உடுப்பி கோவில் பிரசாதம் ஹைகிரீவா மட்டி பண்றதுக்கு 3/4 கப் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஊற விட்டுருங்க. ஊறின கடலைப்பருப்பு 2.25 கப் தண்ணி விட்டு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு கையில மசிச்சிங்கன்னா மசியணும். 1/4 கப் தண்ணி, 1.25 கப் வெல்லம் கொதி விட்டு கரைச்சிக்கோங்க. இதை வடிகட்டி கடலைப்பருப்புல ஆட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு திரும்பவும் 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. பொங்கல் பதத்துக்கு சேர்ந்து வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சூடானோனே 8 முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி கலர் மாறுற ஸ்டேஜ்ல 2 டேபிள் ஸ்பூன் திராட்சை, 1/4 டீஸ்பூன் கசகசா, 1/4 கப் ட்ரை கோகோனட் ஃப்ரை பண்ணிட்டு இது வெந்த சென்னாவோட ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு லோ ஃப்ளேம்ல 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணீங்கன்னா டேஸ்டியான ஹைகிரீவா மட்டி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. வெயில் வந்தாலே மோர் குடி, வெள்ளரிக்காய் சாப்பிடுன்னு வீட்டில் சொல்லிட்டே இருக்காங்களா? அப்ப 5 நிமிஷத்துல கர்நாடகா ஸ்டைல் குக்கும்பர் தம்பளி செஞ்சீங்கன்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட, லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸோட தொட்டுக்கன்னு இன்ஸ்டன்ட் ஆப்ஷன் ரெடி. 1/2 கப் குக்கும்பர், பச்சை மிளகா, 1/4 கப் தேங்காய், உப்பு விழுதா அரைச்சிட்டு 1/2 கப் கெட்டி தயிர் சேர்த்து திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா அரைச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. முன்னாடி வேற மிக்ஸி ஜார் இருந்தது, இப்ப மாறிடுச்சேன்னு கொஸ்டின் தானே கேட்க போறீங்க. சின்ன ஜார்ல தேங்காய் திப்பியா அரைப்பட்ட மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சம் பெரிய ஜார்ல அரைச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு வரமிளகா போட்டு தாளிச்சுட்டு பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில வேணுமோ அதுக்கேற்றபடி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தாளிப்பை ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்டியான குக்கும்பர் தம்புலி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. கொல்லூர் டெம்பிள் ஸ்டைல்ல ரசம். 2 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு, 1/2 கப் தண்ணி சேர்த்து மஞ்சள் பொடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகா நல்லா வறுத்துட்டு கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து ஆறின உடனே கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 பச்சை மிளகா, 1 கப் தக்காளி, 1 டீஸ்பூன் உப்பு, சிட்டிகா மஞ்சள் பொடி. தக்காளி மசீர ஸ்டேஜ்ல 1/2 கப் புளி தண்ணி, 1/2 டீஸ்பூன் வெல்லம் பச்சை போற வரைக்கும் குக் பண்ணிட்டு வெந்த பருப்பு 1 கப் தண்ணி நுரைச்சுண்டு கொதி வந்தோடனே கொத்தமல்லி, கறிவேப்பிலை, அரைச்ச ரசம் பவுடர் 1/2 கப் தண்ணி கொதி வர வரைக்கும் குக் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு வரமிளகா, கறிவேப்பிலையை வறுத்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொல்லூர் டெம்பிள் ஸ்டைல் ரசம் ரெடி. கர்நாடகா ஸ்டைல்ல வாங்கி பாத். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு 5 மிளகா, 3 கிராம்பு, குட்டி பீஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம் வறுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து தேங்காய் ட்ரை ஆகுற வரைக்கும் வறுத்துட்டு பெருங்காயம் சேர்த்து ஆறின உடனே பவுடரா அரைச்சுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வரமிளகா சேர்த்து பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை, 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து 4 கத்திரிக்காய், சிட்டிகை மஞ்சள் பொடி சேர்த்து 2 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு உப்பு, குட்டி பீஸ் புளி, சிட்டிகை வெல்லம், கத்திரிக்காய் நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்ச பவுடர் போட்டு 30 செகண்ட்ஸ்க்கு குக் பண்ணிட்டு தாராளமா 3 கப் ரைஸ் 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணீங்கன்னா டேஸ்டியான வாங்கி பாத் ரெடி. ஷாலியானம் உடுப்பி கோவில் பிரசாதம். அரிசியை குங்குமப்பூ பால்ல வேக விட்டு வெல்லம் கல்கண்டோட பொங்கல் பண்ணிட்டு தாளிப்புல தேங்காய் சேர்த்து பண்ற இந்த பிரசாதம் ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். 1/2 கப் ரைஸை 3/4 கப் தண்ணி ஊத்தி 30 மினிட்ஸ்க்கு ஊற விட்டுருங்க. 1 கப் பால், கொஞ்சம் கிரஷ் பண்ண குங்குமப்பூ, 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. 1/4 கப் கல்கண்டு, 1/2 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து கொதி வந்தோடனே 1/4 கப் பால் கரைச்சி வச்சதை வடிகட்டி ஆட் பண்ணிட்டு 1/4 கப் தண்ணி,
1/4 கப் பால் நல்ல சேர்ந்து பொங்கல் மாதிரி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்ல கெட்டியாகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1 ஏலக்காய், 1 கிராம்பு, 10 முந்திரி பருப்பு. கலர் மாற ஆரம்பிக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் ட்ரை கோகோனட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு தாளிப்பை ஆட் பண்ணி சிட்டிகை பச்சை கற்பூரம் போட்டு கலந்து விட்டீங்கன்னா கோவில் பிரசாதம் ரெடி.